வாட்ஸ்அப் எம்ஜே விலாக் வில்லேஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்மளால் எதுவும் முடியல அப்படின்னு வந்து இருந்திருந்தேன்னா இன்னைக்கு வந்து எம்ஜே ஹேண்ட்மேட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு அது மூலம் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, வீட்டில் இருந்தே வந்து பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அதே போல் வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து ஓனாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2024 வந்து பார்த்தீங்கன்னா சுயசக்தி அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட வெளியில் போகவே பயப்பட்ட ஒரு பொண்ணு, இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகவே பயப்பட்டுட்டு இருந்த பொண்ணு, அப்போ வந்து சென்னைக்கு வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போனேன். ஆன்லைனில் வந்து அது சுயசக்தி அவார்டுக்கான ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போயிருந்து எல்லாமே இந்த ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் தம்பியும் தான் வந்து அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போனோம். இங்கே வந்து நம்ம பஸ்ஸு வந்து 10:30க்கு இங்கே கிளம்பி 10:30 கிளம்பி அங்கே விடிய காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:30க்கெலாம் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் ரீச் பண்ணி பண்ணிட்டோம். அப்போ அங்கேருந்து வந்து அந்த இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் தான் வந்து ஏரியான்னு சொல்லி அங்கே தான் நடந்தது. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூ வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சவேரா. அப்புறமா நான் அப்பாவோட சூட்கேஸ் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். போய் நானும் தம்பி போய் அதை பார்த்து ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம், நமக்கு தெரியாது. அந்த லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கெல்லாம் நமக்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண. With you, and I was actually ready to offer it to ma'am as a compliment to the school, but she made sure I'm also paid. So the next moment everything was processed. Within a week I dispatched all my products to her. I think when you're such a big person in the society, these are the things that you leave back to the society. பண்ண போகிறோம். உண்மையாலுமே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு இன்னும் வரைக்குமே எனக்கு தெரியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து சில பேர் நம்ம லைஃப்பில் என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக கூட இருக்கலாம். அப்படித்தான் நான். Hello Phoenix girls, thank you for this protocol. Thank you. நீங்க கேர்ள்ஸை வச்சு நிறைய வேலை பார்க்குறீங்க அண்ட் இண்டிபெண்ட்டாக கேண்டில்ஸ், அப்புறம் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட் தெம் அண்ட் வி ஷுட் see women as empowered women. கிராமத்துலேருந்து வந்து சும்மா எனக்கு ஜாலியாக இருக்காங்க. ஓகே, we are 70 people in the group. அம்மா is leading it. Support her. Thank you so much. நான் நினைக்கிறேன், ஏன்னா வாய்ப்புகள் வந்து எப்பயுமே யாருக்குமே ஈஸியாக கிடைக்காது. அன்னைக்கு வந்து நான் அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண முடியலன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு எம்ஜே ஹேண்ட்மேட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போல நானும் விட்டுட்டு இருந்திருப்பேன். ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கலந்துக்கிட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு என் லைஃப்பில் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நான் செஞ்ச ஒரு குட்டி குட்டி பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, கோகனட் ஆயில் சோப் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அகர்பத்திலாம் வந்து பேக்கிங் போட்டுட்ருந்தோம். அதே மாதிரி சின்ன சின்ன வயர் கூடைகளாக பண்ணியிருந்தேன். இது எல்லாமே கொண்டு போயிருந்தேன். அப்போ எப்பயுமே ஒருத்தவங்களை வந்து புதுசாக பார்க்கையில ஒரு பயம் இருக்கும். எனக்கு உள்ளே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்னு எனக்கு அப்படி ஒரு
தன்னப்பாட்டில் வந்துருச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா, அன்னைக்கு உள்ள போகையில, "மருதாத்தாள் வாங்க" அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே நம்ம பயப்படுவோம். முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசுவோம் அப்படின்னு. ஆனா, அன்னைக்கு வந்து அந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நான் கொண்டு போன ஒரு சின்ன சின்ன பொருளா இருந்தாலுமே, அத வந்து எடுத்து அவங்க பார்த்துட்டு, அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பார்த்தோன்னே, "இவ்ளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு, ரொம்ப அவங்களுக்கு ஹேப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு என் லைஃப்ல சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி பிரியா. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்து, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு மேம் வந்து அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்தாங்க. அந்த நாள் வந்து இன்னுமே என்னால மறக்க முடியாது. கிட்டத்தட்ட இப்ப 2ண்ட் இயர் வந்து 2025க்கான அவார்ட் ஃபங்ஷன் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து இன்டர்வியூலாம் நடக்கப் போகுது. அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து என் லைஃப்ப மாத்திருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாலுமே அப்ப மேம பார்த்துட்டு வந்துட்டு, அ வந்தோனே மேம் பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். யார் இவங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க லைஃப் வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கறனால தான் என் கஷ்டத்த மேம் வந்து கண்டிப்பா புரிஞ்சுட்டு, இன்னைக்கு ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு குடுக்குறாங்கன்னா, உண்மையாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க இருக்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு செய்ய வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு இது இல்ல. இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு கோச்சா இருந்து, இன்னைக்கு என்னைய வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா உருவாக்கி இருக்கிறாங்கிறதுல ரொம்ப வந்து நெனைப்போம். என்னடா சம்மந்தமே இல்லாம நம்மள வந்து சில பக்கம் போய் நம்ம போறோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா, அப்படி எப்பவுமே யோசிக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து இருக்கறனால தான், நம்ம எந்த ஒரு பயணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முன்னேற்பாடு, ஒரு முயற்சியா இருந்தாலுமே சரி, அந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுதோ அப்படித்தான் நம்மளோட லைஃப் வந்து மூவ் ஆகும். அது ஒரு நம்பிக்கை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருகிட்ட போய் சேரணும் ஆனா இப்ப சொல்லப்போனோம்னா, ஒரு தன்னம்பிக்கையான ஒரு அழகான கைகள்ல நான் போய் சேர்ந்ததுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்காக வந்து நான் பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் வந்து வாய்ப்புகள்ங்கிறது வந்து கிடைக்கும். சில பேர் அந்த வாய்ப்புகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அந்த வாய்ப்புகள வந்து மிஸ் பண்ணிருவாங்க. ஆனா நான் வந்து மேம பத்தி நம்ம தேட ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு அவங்களோட கன்டினியூவா நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாம வந்து ஜீரோ ஸ்பார்க் அப்படிங்கிற பெண்களுக்கான அமைப்பு. நம்ம வீட்ல இருந்து சின்ன சின்ன சிறுதொழில்லாம் செய்றோம் பார்த்தீங்களா? அத வந்து எப்படி வெளிய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜீரோ ஸ்பார்க்ங்கிற அமைப்பு வந்து இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்கு பெண்களுக்காக. அது நம்ம எங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, நம்மள வந்து முயற்சி பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு அமைப்பு தான் ஜீரோ ஸ்பார்க். இன்னைக்கு அந்த ஜீரோ ஸ்பார்க்ல வந்து நான் மார்க்கெட்டிங் மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதேபோல என்ன போல பல பெண்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்து ஜீரோ ஸ்பார்க் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல வந்து நான் என்ன கத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்படி தயாரிக்கிறோம், இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா வந்து என்ன வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான இந்த நேரத்துல வந்து நம்ம மீனாட்சி அப்டியா மேம்க்கு தான் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அந்த பயணங்கள் கண்டிப்பா அந்த 2024 சுயசக்தி அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஃபார்ம் வந்து வந்திருந்து கண்டிப்பா என்னால போக முடியாம இருந்திருந்தால், இந்நேரம் உங்க முன்னாடி நான் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ம். அது எப்படின்னா, ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்ப வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். நான் சொல்ற ஒரே ஒரு கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை தான் வெற்றிக்கு முதற்படி. தன்னம்பிக்கை இல்லாம எந்த ஒரு செயலை வந்து கண்டிப்பா நம்மனால செய்ய முடியாது. அது என்னதான் நம்ம பண்ணோம்னாலும், நமக்கு வந்து தன்னம்பிக்கை நம்மனால முடியும் அப்படின்னு நீங்க செஞ்சா மட்டுமே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ஜே ஹேண்ட்மேட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வச்சு நம்ம இன்னைக்கு வெளியில வரைக்குமே ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், அதே பெங்களூர் எல்லா ஏரியாவுக்குமே நம்ம ப்ராடக்ட் வந்து போயிட்டுருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவிய விளக்கு பண்ணிட்டுருக்கோம். பஞ்சகாவிய சாம்பிராணி, வெண்கடுகு சாம்பிராணி போட்டுட்ருக்கோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அது இல்லாம டெரகோட்டா ஜுவல்லரி, நெறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் வந்து பண்ணி குடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு இந்த அளவு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம பண்றோம்னா, அதுக்கு வந்து நம்ம மீனாட்சி அப்ரியா மேம் தான் காரணம். அவங்க யாரு அப்படின்னு பார்க்கணும்னா, கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ எண்ட்ல வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம இன்னைக்கு குடுக்கலாம். ஏன்னா, என்ன ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெண்ணு, ஒரு ஆடு, மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண்ண இன்னைக்கு இவ்ளோ தூரத்துக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா, அதுக்கான கிரெடிட் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க மேம் வந்து இந்த வீடியோ எண்ட்ல வந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் தெரியுது, ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியுது. இருந்தாலும் என்னால் வந்து வெளியில் போய் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்னால் முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சேன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லைங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சதுனால அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன தையல் தெரியுதா, கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தே வருமானம் வந்து கொண்டு வரலாம். ஏன்னா நம்மளால வெளியில தான் போய் பண்ணணும் செய்யணும் இல்லை, வீட்டில் இருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் நம்மளால குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வீட்டில் இருந்தே வெளியே போக முடியாதவங்க வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போகலாம். நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், கண்டிப்பாக உங்களோட முயற்சிக்கு உங்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கான பயணங்களை நோக்கி நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து பயணம் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து பயணங்கள் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், சில பேர் நினைப்பாங்க எங்கே எப்போ பாரு வெளியே போகுது வருது அங்கே போகுது இங்கே போகுதுன்னு. அப்படி வந்து பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கோசரம் நம்ம லைஃப்பை வந்து என்றைக்குமே நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவங்க 1000 ரோட்டில் போகிற 1000 பேர் பார்வைகள் 1000 விதமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மளோட பார்வை நம்ம கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணம் வந்து எப்பயுமே ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, சில்லியான விஷயமா தான் இருக்கும் முடிஞ்சு. எப்போ பாரு வெளியில் போகுது கிளம்பி போகுது வருது என்ன செய்யுதுன்னே தெரியல, அங்கே போகுது இங்கே போகுதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு பேச தெரியுமே தவிர நம்ம எதுக்கான அந்த பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அது நம்ம கோல் நோக்கி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம எடுத்து வைப்போம். அதே போல் பிறரோட எப்படி சொல்கிறது, ஏச்சு பேச்சுக்களை வந்து நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா அப்படி வந்து நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக உங்களால் வந்து முன்னோக்கி வந்து போக முடியாது. உங்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ, உங்களை கீழே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கீழே தள்ளி உங்களை வந்து உங்கள் லைஃப்பில் இருந்து ஏன்டா நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நம்மளவே திசை திருப்பிடுவாங்க. அப்படித்தான் நடக்கும். அதனால் நீங்கள் யாருக்காவும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்கு தெரியுது, உங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு பயந்துட்டு அவங்க நம்ம இந்த வேலை செஞ்சால் அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, நம்ம அந்த வேலையை செஞ்சால் இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் அப்படின்ட்டா ஓடத்த ஆரம்பிக்கணுமே தவிர நிற்க யோசிச்சேன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியுமே வந்து நம்ம கொடுக்குற எஃபர்ட்டில் தான் வந்து சக்ஸஸ் ஆகிறது ஃபெயிலியர் ஆகிறது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்ன வரைக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு. இதே போல் வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்மோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.